ஆமா விழி பாட வந்தருள்வாய் கலை மகளே வந்தருள்வாய் கலை மகளே தாரதங்கம் என்று சொல்லியே விழி பாட வந்தருள்வாய் கலை மகளே. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே வணக்கத்தையும் பாட்டாவே சொல்லிடுங்க. சொல்லிடாமே. வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. ஏமா நாம இங்க என்ன வந்திருக்கோம்? இவங்க 2 பேரும் ஏதோ பேசிருக்காங்க. என்ன அண்ணே உங்களை வில்லன்னு சொல்லிட்டானே. இல்லாது வில்லனா? ஏமா நான் ரொம்ப நல்லவம்மா. தச்சு வேலை செய்கிறவரு தச்சரு. ஆமா. வண்டி ஓட்டுறவரு ஓட்டுனரு. ஆமா. அப்ப நீங்க வில்லு வச்சிருக்கீங்கல்ல, அப்ப வில்ல தானே அண்ணே? ஓஹோ அப்படியா? ஆமா நான் வில்லதான். ரமண லைன்ஸ் கிளப்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கோம். நாம வில்லு பாட்டு மூலமா என்ன செய்தி சொல்ல போறோம்? குழந்தை புற்றுநோய் விழிப்புணர்வு பற்றி வில்லு பாட்டு மூலமா தெரிஞ்சுக்கலாமா? ஓ தெரிஞ்சுக்கலாமே. ஒழிக்கணுமே ஒழிக்கணுமே பிளாஸ்டிக்க நாமும் ஒழிக்கணுமே. ஆமா நாமும் ஒழிக்கணுமே. அழிக்கணுமே அழிக்கணுமே சைல்ட் கேன்சர் அழிக்கணுமே. ஆமா சைல்ட் கேன்சர் அழிக்கணுமே. வளர்க்கணுமே வளர்க்கணுமே மரங்களை நாமும் வளர்க்கணுமே. ஆமா மரங்களை நாமும் வளர்க்கணுமே. காக்கணுமே காக்கணுமே புவியை நாமும் காக்கணுமே. ஆமா அழிவில் இருந்து காக்கணுமே. அக்கா என்னக்கா பிளாஸ்டிக்க ஒழிக்கணும்னு சொல்லிட்டீங்க? நமக்கு அவசரத்துக்கு உதவுறதே பிளாஸ்டிக் கவர் தானக்கா. டீ காஃபி வாங்குறதுக்கும் சாப்பாடு குழம்புன்னு வாங்குறதுக்கும் அதுதானே உடனே உதவுது. ஆமா தங்கச்சி, அது நல்லதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல சூடா ஊத்துறதால என்ன நடக்கும் தெரியுமா? என்னக்கா நடக்கும்? அதுவா புற்றுநோய், இதய நோய், இனப்பெருக்க ப்ராப்ளம் கூட வரும். இதனால பூமியில மனித இனமே அழிந்து போயிடும். புற்றுநோயா? அத பத்தி தெளிவா சொல்லுங்க அக்கா. சொல்றேன் தங்கச்சி கேளுங்க. நம்ம உடல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள செல்கள் வளர்ந்து கட்டுப்பாடு இல்லாம பெருகி பெருகி அழிக்கும் நிலையை தான் புற்றுநோய்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, புற்றுநோய் ஏற்பட சுற்றுச்சூழலில் உள்ள கார்சினோஜன் என்ற வேதிப்பொருட்கள் தான் காரணம். புகை, தூசி, மணல், மரத்துகள் இருக்கிற இடங்கள்ல கார்சினோஜன் அதிகமா இருக்கும். இதை சுவாசிக்கிறதுனால புற்றுநோய் உருவாகி உடனே உயிர் போகும் அபாயத்தை ஏற்படுத்துது. ஐயோ கேட்கவே பயமா இருக்கு. என்னென்ன புற்றுநோய் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. ஆட்டி படைக்குது உலகத்தை ஆட்டி படைக்குது. புற்றுநோய் உலகத்தையே ஆட்டி படைக்குது. ஆட்டி படைக்குது உலகத்தை ஆட்டி படைக்குது. புற்றுநோய் உலகத்தையே ஆட்டி படைக்குது. காசு பணம் உள்ள வரையும் ஆட்டி படைக்குது. 10 காசு கூட இல்லாத வரையும் ஆட்டி படைக்குது. காசு பணம் உள்ள வரையும் ஆட்டி படைக்குது. 10 காசு கூட இல்லாத வரையும் ஆட்டி படைக்குது. ஆட்டி படைக்குது உலகத்தை ஆட்டி படைக்குது. புற்றுநோய் உலகத்தையே ஆட்டி படைக்குது. அக்கா புற்றுநோய் வகைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன்க்கா. சொல்ற தங்கச்சி, ரத்த புற்றுநோய், மூளை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், எலும்பு புற்றுநோய், இப்படி புற்றுநோயில பல வகைகள் இருக்கு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எந்த வயதினரையும் தாக்கலாம். கேட்கும் போதே கொலை நடுங்குதே. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 45,000 குழந்தைகள் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. அதை தடுக்க என்ன வழின்னு சொல்லுங்கக்கா. சொல்றேன் கேளுங்க. விதிகள் தேடும் குழந்தைகள் உரிமை பெற
இயலவில்லையே. விடியல் தேடும் குழந்தைகள் உரிமை பெற இயலவில்லையே. வாழ ஏங்கும் குழந்தைக்கு பாதுகாப்பு தருவதில்லையே. வாழ ஏங்கும் குழந்தைக்கு பாதுகாப்பு தருவதில்லையே. இதுதான் மனித சமூகமா? இதுதான் மனித சமூகமா? குழந்தை புற்றுநோய் விழிப்புணர்வை தந்து கொண்டு, குழந்தை புற்றுநோய் விழிப்புணர்வை தந்து கொண்டு நீ காக்கும் உன்னத பணியை செய்கின்றதே. உயிர் காக்கும் உன்னத பணியை செய்கின்றதே. இதுதான் லயன் சங்கமே. இதுதான் லயன் சங்கமே. நெல்லிக்காய் சாறு துளசி சாறு அருந்தி விட்டார். நெல்லிக்காய் சாறு துளசி சாறு அருந்தி விட்டார். புற்றுநோய் உண்டாக்கும் நுண்கிருமியை அழித்திடுமே. புற்றுநோய் உண்டாக்கும் நுண்கிருமியை அழித்திடுமே. நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்திடுமே. நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்திடுமே. ஆரம்ப கால மருத்துவ சிகிச்சை தந்து விட்டார். ஆரம்ப கால மருத்துவ சிகிச்சை தந்து விட்டார். வாழ்நாளை நீட்டிக்க உதவி செய்திடுமே. குழந்தை வாழ்நாளை நீட்டிக்க உதவி செய்திடுமே. விடியல் தேடும் குழந்தைகள் உரிமை பெற இயல்கின்றதே. விடியல் தேடும் குழந்தைகள் உரிமை பெற இயல்கின்றதே. வாழ ஏங்கும் குழந்தைக்கு பாதுகாப்பு தருகின்றதே. வாழ ஏங்கும் குழந்தைக்கு பாதுகாப்பு தருகின்றதே. இதுதான் லயன் சேவையே. தலை சிறந்த லயன் சேவையே. ஆரம்ப காலத்துல குழந்தை புற்றுநோயை கண்டுபிடிச்சா லயன் சங்கங்கள் இலவசமா சிகிச்சை செய்யறாங்க. சரிங்க அக்கா, நலிந்தோருக்கான நலத்திட்டங்களை உயிராக எண்ணி செய்து கொண்டிருக்கும் லயன் சங்கங்களுக்கும் குழந்தை புற்றுநோய் விழிப்புணர்வு கேட்டவங்களுக்கும் ஒரு பாட்டு சொல்லிடலாமா நம்ம வில்லுப்பாட்டு மூலமா? ஓ சொல்லிடலாமே. வாழியவே பல்லாண்டு காலம் பன்னாட்டு லயன் சங்கம் வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் பன்னாட்டு லயன் சங்கம் வாழியவே. வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் பன்னாட்டு லயன் சங்கம் வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் லயன் சேவைகள் வாழியவே. வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் லயன் சேவைகள் வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் லயன் சேவைகள் வாழியவே. வாழிய 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 வாழியவே. வாழிய 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 வாழியவே.